வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி உடைகிறதா? மகாராஷ்டிராவில் மீண்டும் 3வது முறை பாஜகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. ஒட்டுமொத்தமாக மீண்டும் பாஜகவின் அமோக வெற்றி இந்தியா கூட்டணிக்கு பாதகத்தை ஏற்படுத்தி வருவதால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அனைத்து எம்பிக்களையும் திமுகவின் எம்பிக்களையும் அழைத்து ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளார். வருங்காலத்தில் யாருடன் கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும், அதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தையாக இன்று நடைபெற்றுள்ளது. ஏனென்றால் கனிமொழி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் களம் இறங்க உள்ளார். ஏனென்றால் மத்தியில் ஒருபோதும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்காது. அமைத்தால் மட்டும்தான் மத்திய அமைச்சராக முடியும். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி கனிமொழி அவர்கள் எம்பியாகத்தான் தொடருவார். ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பாஜகவின் ஆதிக்கம் நாட்கள் செல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர தோல்வி அடைவதில்லை என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தென் மாநிலங்களில் விட வட மாநிலங்களில்தான் அதிக அளவு செல்வாக்கும் பாஜகவிற்கு அமைந்துள்ளது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கனிமொழி அவர்கள் களம் காண்பார் என்றும், இதனால் துணை முதல்வர் பதவி கூட கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் திமுகவின் சில கூட்டணி கட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் கனிமொழி அவர்கள். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் முஸ்லீம் லீக்கும் கூடுதல் தொகுதிகளை கேட்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுகவின் பேச்சை கேட்காத, அதாவது திமுகவின் கூட்டணிகள் தொகுதி பங்கீட்டின் திமுகவின் சொன்ன தொகுதிகளை விட அதிக அளவில் கேட்டால் அவர்களை உடனடியாக கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்பதை ஸ்டாலின் அவர்கள் கூற வேண்டும் என்று கனிமொழி அவர்கள் இந்த எம்பிக்கள் கூட்டத்தின் பொழுது தெரியப்படுத்தியிருக்கிறார். இதனால் திமுகவின் கூட்டணியை உடைவதற்கான வாய்ப்பாக இது அமையும். உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி ஆரம்ப காலத்தில் இருந்து கனிமொழி அவர்கள் அரசியலில் பயணித்து வருகிறார். அவர் வெறும் எம்பி பதவியில் மட்டும்தான் பதவி வகித்து வரக்கூடிய நிலையில் துணை முதல்வர் பதவிற்கு ஆசைப்பட்டு விட்டார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்கள் நிச்சயமாக தேர்தலில் களம் இறங்குவார். ஒருவேளை திமுக வெற்றி அடைந்தால் முதல்வர் பதவிக்கு இணையான துணை முதல்வர் பதவியை கேட்பார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுகவே சொல்லை மீறி செயல்படக்கூடிய கூட்டணி கட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் அறிவுரை கூறியிருக்கிறார். இதனால் பதற்றமான சூழல் திமுகவில் நிலவி வருகிறது.